ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சனியன் அவங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு பிச்சைக்காரன் மாதிரிக்கு வேஷத்தை போட்டு வராங்க. அப்போ அங்கே எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு, நீ யாருன்னு, நீ தானே அண்ணியை கடத்திட்டு போன ரவுடி அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் உண்மையிலே பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட இப்படிலாம் உண்மையை கேட்டால் வரவழைக்க முடியாது, நான் இப்போ வார அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியம்மா கேட்குறாங்க, நீ கொஞ்சம் பேசாமல் இரு மைனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா ஒரு வெந்நியை கொதிக்க அவங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் கேட்கும்போது, இந்த வெந்நியை முகத்தில் தூக்கி நான் ஊற்ற போகிறேன், அந்த முகம் வெந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சனியின் மேலே அவங்க வெந்நியை ஊற்றவும் கரெக்டாக பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி இடையில வந்துடவும் அந்த வெந்நி ஃபுல்லாக சவுந்தரபாண்டி மேலே கொட்டிடுது. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அவர் அலறவும் பார்த்தோம்னா சனின் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ என் தம்பி முகத்தையோ வேக வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியம்மா கத்திட்டு இருக்கிறாங்க. தம்பி இப்படி குறுக்க வருவார்னு சொல்லி நான் கனவா கண்டுட்டு இருந்தேன், அவன் முகத்துல தானே வெந்நீர் கோரி ஊத்துறதுக்காக வந்தேன், இவர் எதுக்காக இடையில வரணும் அப்படிங்கும்போது இப்போ சமுத்திரமட்டி சொல்றாங்க, நீ என் மேல வெந்நீர் ஊத்துவேன்னு சொல்லி நான் கனவா கண்டுட்டு இருந்தேன், இப்படி என் முகத்தை வேக வச்சுட்டே அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டம் சொல்றாங்க, ஐயோ நீங்க நடத்துற கூத்துல எல்லாம் நான் வரலாமா, நாங்க இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ பாண்டியம்மா சொல்றாங்க, ஏண்டா உன் நிலைமை இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது இப்போ சவுந்தரபாண்டி அலறிட்டு இருக்கிறாங்க, என்ன இப்படி மார்வசத்தை போட்டு உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லவும், ஆமாங்க மருந்தெல்லாம் போட்டால் தானே எரிச்சல் அடங்கும் அப்படின்னு பாக்கிய சொல்லவும், என்னை இப்படி உட்கார வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா பாண்டியம்மா சொல்றாங்க, நல்ல வேலையா அவன் எஸ்கேப் ஆயிட்டான், இல்லைன்னா நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சவுந்தரபாண்டி சொல்றாங்க, இது நீ அனுப்புன ரவுடி கிடையாது, இவன் என்னுடைய ஆள் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா வந்தது சனியனாக்கும், அவன் மட்டும் கையில மாட்டியிருந்தான், அப்புறமா சூடாமணியை நான் தான் தீர்த்து கட்டின விஷயத்த அவன் சொல்லியிருப்பான், அவன் எதுக்காக அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு வந்தான், பணத்தை கெட்டுட்டு வந்தான், அவனுக்கு சாப்பாடு கூட பணம் இல்லைன்னு சொன்னான், அதனால தான் நானும் அவசரமாக வந்தேன், ஆனால் அதுக்கடையில் இப்படிலாம் நடந்து போன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் அதை சாப்பிட வாங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே சாப்பிட உட்காருதாங்க. அப்போ பாண்டிமான் சொல்கிறாங்க, என்னடி என் தம்பிக்கு சாப்பாடு கூட நீ எடுத்து ஊட்டி கொடுக்க மாட்டியா என்ன, அவனே உடம்பு ஃபுல்லாக வெந்து போய் உட்காந்துருக்குறான் அப்படிங்கவும், ஆமாம் உங்கள் தம்பி சின்ன குழந்தை இல்லை, அது நாக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது, அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லும் போது, பாரு இவ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அப்போ இசைக்கு சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் உங்கள் தம்பிக்கு ஊட்டி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, இந்த இசைக்கு இருக்காளே, இசைக்கு இவ்வளோ ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாலும் சவுந்தரபாண்டியும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் இசைக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடி அவன்கிட்ட ஒட்டி ஒட்டி உரசி சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற, அவன் என்ன உன்னுடைய புருஷனா என்ன அப்படின்னு பாண்டியம்மா சொல்லவும், இது கெட்டதுமே இசைக்கும் பாக்கியமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா என்னமோ புருஷனுக்கே சாப்பாடு போட்ட மாதிரிக்கு அவள் பக்கத்துல நின்று உரசி சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறா, போய் தள்ளி நின்றுடி அப்படின்னு சொல்லும் போது இசைக்கு உடனே அழுதுகிட்டு ஓடுறாங்க. அப்போ பாக்கியம் சமாதானப்படுத்துதாங்க இசைக்கு, நீ அவ சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நினைச்சிட்டு நீ அழுதுட்டு இருக்காத, வா சாப்பிடு அப்படிங்கும்போது, அவள் என்ன மாதிரிக்கு பேசுனா, சொல்ல போனாக்கி ஒன்று அவள் அந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் அந்த வீட்டில் இருக்கணும், ஒழுங்கு மரியாதை அவளை வீட்டை விட்டே அனுப்பிவிடுங்க அப்படின்னு இசைக்கு சொல்லும் போது, நான் என்னமோ அவளை வலுக்கட்டாயமாக அந்த வீட்டில் இருக்க சொன்ன மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நான் அவளை விரட்டி அடிக்காத குறாதான், ஆனால் அவளாக போக மாட்டேன்ட்டு உட்காந்துருக்குறா அப்படிங்கவும், அப்போ இசைக்கிட்ட சொல்கிறாங்க, இதை நீ உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்படி மட்டும் எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னோம்னா அவ்வளோதான், அவளை பீஸாக பிச்சு போட்டுருவாரு, ஆனால் அவள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கல அப்படிங்கும்போது, சரிடி நீ அதை பற்றி நினச்சிட்டு இருக்காத, போய் சாப்பிடப்போ அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி உனக்காக நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், அப்படி இல்லைன்னா பழமும் இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பாக்கியம் போகிறாங்க. அடுத்தது இசைக்கு நினைக்கிறாங்க, ரொம்பவே பசியாக இருக்குது, சரி போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம், எதுக்காக இவாளுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா பாண்டியம்மாள் அவங்க பெட்ஷீட்டை மூடிட்டு முக்காடு போட்டுட்டு அவங்க திருடங்கணக்காக வராங்க. இதை பார்த்துட்டு சிவபாலன் கத்த ஆரம்பிக்கவும் இசைக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஐயோ இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாள் அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக மூடி இருந்தாங்க. திருடன் சொல்லிட்டு கத்தவும் சவுந்தரபாண்டி பாண்டியம்மாள்னு சொல்லி தெரியாமல் அவங்கள ஒரு கட்டையெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி தான் அந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.